சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை காரணமாக 8000 ஏக்கர் சம்பா பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. விவரங்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். வணக்கம் மோகன், அங்கு சீர்காழியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. அங்கு அதிகபட்சமாக மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்களுடைய குறைகளாக என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க? விவரம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, செம்மனார், கொள்ளிடம், தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று காலையிலிருந்து இன்று காலை வரை பெய்த 24 மணி நேரத்தில் 24 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை பதிவாகிறது. இந்த மழையின் காரணமாக குடியிருப்புகள் மற்றும் நகர்ப்பகுதிகளே பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது சம்பா சாகுபடி மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் 20,000 ஏக்கருக்கு மேல சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒரு 8000 ஏக்கர் சம்பா சாகுபடிகள், அதுவும் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள், குறிப்பாக 10 15 தினங்களுக்குள்ள அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் தற்போது தண்ணீரில் மூழ்கிற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பகுதியில் உள்ள வடிகால்கள் தூர்வாரப்படல. குறிப்பா நாம் பார்த்துட்டு இருக்கிறது சீர்காழி அருகே உள்ள மல்லுக்குடி அப்படின்ற கிராமம். இந்த பகுதி கிராமம் இது மட்டும் இல்ல, மல்லுக்குடியை சுற்றியுள்ள வரவுக்குடி உள்ளூரில் ஒரு 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பிரதான வடிகாலா இருக்கிற இந்த பகுதியில் உள்ள முடமனோடை வடிகால் மற்றும் கோவிலான் வடிகால் உள்ளிட்ட 2 வடிகால்கள். இந்த 2 வடிகால்களும் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படவே இல்லை. இதை உடனடியாக தூர்வாரி கொடுக்கணும் அப்படின்னு விவசாயிகள் பல முறை கோரிக்கை வைத்து இதுவரைக்கும் அது தூர்வாரதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அந்த வாய்க்கால்களை நம்ம பார்க்கும்போது தெரியும், நமது ஒளிப்பதிவாளர் டேவிட் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வாய்க்கால்கள் இருப்பதற்கான தடமையில முழுவதுமாக ஆகாயத்தாமரை மற்றும் காடுகள் புதர்கள் மண்டியுள்ள நிலையில தான் அந்த காடுகளும் காட்சியளிக்குது. அதனால இந்த பகுதியில் உள்ள வடிகால்களை சீரமைச்சு கொடுத்தாலே நாங்கள் உருவக சாகுபடியாவது முழுமையாக செய்ய முடியும் அப்படின்னு இந்த பகுதி விவசாயிகள் சொல்றாங்க. இதுக்கு பாதிப்புகள் குறித்து பேசுறதுக்காக நம்ம இந்த பகுதியை சேர்ந்த விவசாயி நம்மோடு இருக்கிறார், பேசுவோம். ஐயா, என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? இந்த பாதிப்புக்கு என்ன காரணம்? நீங்க என்ன மாதிரி கோரிக்கைகள் முன்வைக்கிறீங்க? என் பேர் சதீஷ். மல்லுக்குடி கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் சாவடி பண்ணியிருக்கிறோம். 10 ஏக்கர் சாவடி பண்ணல, எங்களுக்கு ஒரு போக சாவடி தான். ஒரு போக வாய்க்கா தண்ணி நம்பி தான் நாங்கள் சாவடி பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வாய்க்கா தண்ணி வராத காரணம் போர் நாங்கள் தண்ணி வாங்கி சாவடி பண்றோம். அதில் காசு கொடுத்து தண்ணி வாங்கி சாவடி பண்றோம். இப்போ வாய்க்கா தண்ணி வராத காரணம் தூர் வரல, பொதுவாக தூர் வரல. இப்போ அதனால நாங்கள் நட்டு சாவடி சம்பா பண்ணி நட்டம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் 10 நாளுக்குள்ள அறுக்க வேண்டிய விவசாயம் தான் எங்களுக்கு. இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். கடன் உடனே வாங்கி தான் நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கிறோம். வீட்டில் உள்ளதெல்லாம் வித்து அடுத்த விவசாயம் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை நம்பி நாங்கள் இருந்தோம். இப்போ 2 நாள் மழை பெஞ்சிருக்கு. எங்கள் ஊர் தான் அதிகப்படியான மழை பெஞ்சிருக்கு. இப்போ அதிகப்படியான மழை பெஞ்சதுனால 2 நாளில் பெஞ்ச மழையால தண்ணி ஃபுல்லாக வயல் புள்ள நம்பி படுத்துட்டுனா ஒரு நாள் கடந்ததுன்னா நெல் அழுகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு சுத்தமாக முளைச்சிட்டா எங்களுக்கு விவசாயி ஒருத்தம் வாங்கவும் மாட்டான். இதை நான் எப்படி கடன் அடைக்கிறது? எங்களுக்கு சரியான முறையில் வடிகளை சீரமைச்சு தரவே இல்லை. ஒரு ஆண்டும் அதிகாரிகள் பார்த்துட்டு போயிடுறாங்க. பார்த்துட்டு வரும்போது சும்மா கண் தடுப்பை மட்டும் பண்றாங்களே ஒழிய எங்களுக்கான சரியான தூர்வார பணி நடக்கவே இல்லை. எனக்கும் கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா சாவடி பண்ண விவசாயம் இருந்துட்டு இருக்கிறான். ஆனா நான் தூர்வாரி கண்ணால பார்த்தது இல்லை. குறிப்பா அந்த மல்லுக்குடி சீர்காழி பகுதியில், புங்கனூர் பகுதியில் வாய்க்கால் முடவன் வடிகால் தான் முக்கியமான வடிகால். இதை நம்பி தான் நாங்கள் சேர்ந்து விவசாயம் பண்ணணும். வடிகாலும் எங்களுக்கு அதே தான், பாய்ச்சல் வாய்க்காலும் அதே தான். ரெண்டுமே சரியான முறையில் இல்லை. நாங்கள் கடை வாங்கி தண்ணியை வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நட்டு விவசாயம் தண்ணியில் கிடக்கு. எங்களுக்கு சரியான முறையில் வடிகாலும் தூர்வாரி தரணும். அதே சமயத்தில் நாங்கள் ஒரு வாரத்தில் அறக்க வேண்டிய பயிர் எங்களுக்கு வீணா போயிடுச்சு. சரியான முறை நிவாரணம் அரசு எங்களுக்கு உரிய நிவாரணம் தரணும். ஏன்னா இதை வச்சு எங்களுக்கு நாங்கள் பொங்கல் ஓட்டோட சூழ்நிலை இல்லை. பொங்கல் இதை வச்சு நம்பி இருந்தோம், அறுத்து நாங்கள் சாவடி பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா இப்போ அந்த சூழ்நிலை ஏற்பட்ட மாதிரி தெரியல எங்களுக்கு அரசு உடனடியா எங்களுக்கு ஏக்கருக்கு புகுந்த 30 40 ரூபாய்க்குள்ள சரியான முறையில் இழப்பீடு தரணும். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு சரியான முறையில் எங்களுக்கு முடவன் வடிகால சீர் பண்ணி தரணும். அது பண்ணா மட்டும் தான் விவசாயிகள் நாங்கள் இருப்போம். குறிப்பாக இந்த பகுதியில் 8000 ஏக்கர் சம்பா சாகுபடியானது பாதிக்கப்பட்டுள்ளது. கொள்ளிடம், சீர்காழி, தரங்கம்பாடி, பூம்புகார், திருக்கடியூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த 8000 ஏக்கர் சாகுபடியானது, அதுவும் குறிப்பாக இந்த 10 15 தினங்களுக்குள் அறுவடைக்கு இருந்த பயிர்களே பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறிப்பாக விவசாயிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பகுதியில் உள்ள வடிகால்களை முழுமையா தூர்வாரி கொடுக்கணும் அப்படின்றதுதான் விவசாயிகளோட கோரிக்கையா இருக்கிறது. கார்த்திகா, விவசாயி சொன்னது போல அவங்க இன்னும் ஒரு வாரம் தான் பொங்கலுக்கு இருக்கக்கூடிய நிலையில அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் வீணாகி இருக்கு. அவங்களுக்கு உரிய இழப்பீடு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்.